அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதாவது இந்த தாலிக்கயிறு மாற்றுவது குறித்து நிறைய சந்தேகங்கள் நிறைய பெண்களுக்கு இருக்குங்க. எந்த நாட்களில் மாற்றலாம், எந்த திதியில் மாற்றலாம், மாசி மாதத்தை விட்டால் வேறு எந்த மாதத்தில் மாற்றலாம், வருஷத்துக்கு எத்தனை முறை மாற்றலாம், மேலும் தேய்பிறை நாட்களில் மாற்றலாமா மாற்றக்கூடாதா, திடீர்னு தாலிக்கயிறு அறுந்து போச்சு அந்த சமயத்தில் நாங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறோம் இந்த சமயத்தில் மாற்றலாமா, இந்த கயிறு கொஞ்சம் வீக்காக இருக்குது ஆனால் குழந்தை பிறக்க ஒரு 5-6 மாதம் ஆகும் நாங்கள் மாற்றிக்கலாமா அப்படின்னுட்டெல்லாம் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அத்தனை சந்தேகங்களுக்கும் தீர்வு கொடுக்கும் வகையில் நேற்று ஒரு வீடியோ போட்டேங்க. அது தெளிவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே இதில் இருக்கிற அனைத்து சந்தேகங்களும் உங்களுக்கு தீர்ந்துடும். மேலும் அதில் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லாமல் இருந்ததுனா மட்டும் நீங்கள் அது ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். திருமணமான அனைத்து பெண்களுமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய அதில் நான் சொல்லியிருக்கிறேன். பார்க்காம இருந்தீங்கன்னா எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ பாருங்கள். ஒரு 14 நிமிஷம் அந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் A to Z கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். எந்த மாதத்தில் மாற்றலாம், நாட்களில் மாற்றலாம், மாற்ற வேண்டிய முறை, தவிர்க்க வேண்டிய முறை, எந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது, செய்ய வேண்டியது செய்யக்கூடாதுன்ட்டு எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். அதனால் பார்த்து பலனடையுங்க. இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கும் பணம் பெருகுவதற்கும் ஒரு எளிய தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர்த்துக்கு நிறைய பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா இந்த பண பிரச்சனையால் தான் வருது. பணம் கையில் தங்கறதில்ல, செலவாகுது, யார்கிட்டையாவது கொடுத்து ஏமாந்து போகிறது, இது போல் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைத்தே தீரும். இது எந்த நாளில் வேணாலும் செய்யலாங்க. இருந்தாலும் திங்கட்கிழமை நாளில் செய்யறது அற்புதமான பலன் கொடுக்கும். மேலும் இது பணம் பெறுவதற்கு மட்டும் இல்லை, இப்போ நம்ம வீட்டில் அரிசி பருப்பு தானியங்கள் எதுவுமே அள்ள குறையாம பெருகிட்டே இருக்கணும், அதாவது எந்த பொருளுமே இல்லை அப்படின்னு சொல்கிற நிலைமை வரக்கூடாது அப்படின்னாலும் இதை நீங்கள் செய்யுங்க. அற்புதமான பலன் கிடைக்கும். சரி, என்ன முறைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன். இது பணத்தேவை உள்ள ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பணத்தேவை அப்படின்னா அந்த வீண் விரயமாகறதுலேருந்து பணம் கையில் தங்கணும், நிறைய சேரணும் அப்படிங்கிற மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்கள் நிறைவேறணும்னு நினச்சிங்கனாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். மேலும் இன்று பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் இருக்கோம், நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. மேலும் இன்றைக்கி நீங்கள் அசைவம் செஞ்சுருந்தீங்க இல்லை சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுன்னு எதுவாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அடுத்து இது செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் செய்யலாம். ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துருங்க. கரெக்டான ஒரு நேரம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சந்திரஹோரை நேரத்தை சொல்லுவேன். திங்கட்கிழமை அப்படின்னாவே காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 நேரத்தில் சந்திரஹோரை வரும். எதுக்காக சந்திரஹோரை நேரத்தில் செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனம் தெளிவாக திடமாக இருந்ததுனா தான் பணம் வீண் விரயமாகிறத நம்மளால் தடுக்க முடியும். எந்த அளவுக்கு புதன் நமக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த சந்திரனுடைய அருளாசியும் நமக்கு முக்கியம். அப்போ தான் பணத்தை கையாள்வதில் நமக்கு நிறைய சூட்சுமங்கள் புரிய ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இந்த திங்கட்கிழமை நாள்னு சொல்கிறது, சந்திரஹோரை நேரத்தையும் சொல்கிறது. சரி, இது என்ன பரிகாரம், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசம்பு தேவைப்படுதுங்க. இந்த வசம்பு பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சிருக்கிறதே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். மேலும் இந்த வசம்பை கொண்டு நிறைய விதமான பரிகாரங்கள் நம்ம சேனல்லையே போட்டிருக்கேன். ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது போய் பாருங்கள். மேலும் இதை எந்த இடத்துல வச்சாலும் அந்த இடத்துல செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வசம்பு அப்படிங்கிறதுக்கு அதிகமாகவே உண்டு. எப்படி பச்சை கற்பூரம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம், அதே மாதிரி இந்த வசம்பு அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது வாங்கிட்டு வீட்டில் வைக்கிறதும் பூஜை அறையில் வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இது வரைக்கும் நீங்கள் வசம்பு வாங்காமல் இருந்தீங்கன்னா வாங்கும்போது இந்த விஷயத்தை கவனத்தில் வச்சு வாங்குங்க. அதாவது காலையிலிருந்து சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே வாங்கிக்கணுங்க. மேலும் அதை போய் கடையில் பேரம் பேசி வாங்கக்கூடாது.
அவங்களும் வந்து அதிக விலைக்கெல்லாம் விற்க மாட்டாங்க, நியாயமான விலைக்கு தான் விற்பாங்க. அதனால் 10 ரூபாய் 20 ரூபான்னு எவ்வளோ கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பணம் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. அடுத்து மாலை வேளையில் இதனுடைய பெயரை வந்துட்டு நீங்கள் வசம்பு அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படி சொல்லும்போது அதனுடைய சக்தி வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வந்து இதைய பிள்ளை வளர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுங்கள், இல்லைன்னா பேர் சொல்லாதது அப்படின்னு வந்து சொல்லுங்கள். மேலும் இந்த வசம்பை வாங்கின உடனேயும் இப்போ உங்கள் கூட யாராவது கடைக்கு வராங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து எங்களுக்கு ஒரு சிறு துண்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் வாங்கின வசம்புலேருந்து அவங்களுக்கு வந்துட்டு ஓசியில் வந்து கொடுக்காதீங்க. கடையிலே வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் வாங்கிக்க சொல்லுங்கள், இல்லைன்னா வாங்கி கொடுங்க. ஆனால் நீங்கள் வாங்குற வசம்பில் அவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா இப்படி பண்ணுவதன் மூலமாக நமக்கு வர வேண்டிய அந்த ஐஸ்வர்யம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பாதி அளவு அவங்களுக்கும் போயிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ அம்மா மகள் 2 பேரும் வாங்கும்போது நம்முடைய மகள் வீட்டுக்கு தானே போகுது, பரவாயில்லன்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க அதெல்லாம் வரும்போது நமக்கு தானே முழு பலனும் கிடைக்கணும்னு நினைப்போம். அவங்களுக்கு வேணும் பரிகார பலன் கிடைக்கணும்னா அவங்க தனியாக கூட வாங்கிக்கிட்டோம். அதனால் இதெல்லாம் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த வசம்பு எடுத்துக்கிட்டிங்களா, இதில் வந்துட்டு நான் சொல்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. இது வந்து பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நம்பர். என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே சொன்ன ஒரு நம்பர் தான். இருந்தாலும் அபரிவிதமான பண வரவை ஈர்த்து கொண்டு தரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னே வந்து சொல்லலாம். 520 520 இதுதாங்க அந்த நம்பர். இதை வந்து நீங்கள் பச்சை நிறத்தில் மை வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இதனாலேயும் எழுதிக்கலாம். சிவப்பு நிறத்தில் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கரையும் பயன்படுத்திக்கலாம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா மணி அட்ராக்ஷனுக்கு பயன்படுத்துகிற நிறம் தான். அதனால் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்தி எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க. எதற்காக இந்த இடத்துல 2 ரூபாய் நாணயம் எடுத்துக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது 2. அதனால் இந்த 2 ரூபாய் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா 1 ரூபாய் நாணயத்தை கூட நீங்கள் 2 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கலாம். இந்த 2 பொருளையும் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசிங்க. இப்போ வந்து நீங்கள் தனியாக ஒரு பவுலில் அரிசி எடுத்து வச்சுட்டு நான் சொன்ன இந்த 2 பொருளையும் அதுக்குள்ளே புதைச்சி வைக்கிறது அப்படிங்கிறதும் நல்ல பலனை கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக சமையலுக்கு பயன்படுத்துகிறீங்க இல்லையா, அது மூட்டையில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை பக்கெட்டில் வச்சுருந்தாலும் சரி, ட்ரம்மில் வச்சுருந்தாலும் சரி, அந்த அரிசிக்குள்ளே இந்த 2 பொருளையும் நீங்கள் நல்லா அடி வரைக்கும் தோண்டி ஆழத்தில் வந்துட்டு புதைச்சி வைக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இது 2ல் உங்களுக்கு எது வந்து விருப்பமாக இருக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க. 2க்கும் ஒரே மாதிரி பலன் தான் கிடைக்கும். மேலும் இதை செஞ்சு முடிச்ச உடனேயுமே பணவரவில் வந்து உங்களுக்கு நல்ல அதிரடி மாற்றங்கள் வந்து ஏற்படும். அப்போ மற்றவங்கெல்லாம் வந்து கேட்பாங்க, எப்படி உங்களுக்கு இவ்வளவு பொருளாதார முன்னேற்றம் வந்துச்சு, எப்போ பார்த்தாலும் கையில் பணம் இல்லைம்பாங்க, இப்போ இந்த அளவுக்கு தாராளமாக செலவு பண்ணுறீங்க, எப்படி பண வர உண்டாச்சுன்னுலாம் கேட்பாங்க. ஆனால் இது ஒரு ரகசிய பரிகாரம் அப்படிங்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள தவிர வேறு யாருக்கும் இந்த பரிகாரம் செஞ்சு தான் உங்களுக்கு பலன் கிடச்சிச்சு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்லவே கூடாதுங்க. அதாவது இது மாதிரி பரிகாரம் இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லுங்கள், நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு சில பரிகாரங்களை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்யும்போது தான் அதனுடைய பலன் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதுக்காக தான் வந்துட்டு சொல்கிறேன். இப்போ அடுத்து நீங்கள் கேட்கலாம், நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. நான் இந்த மூலம் பரிகாரம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். நான் இதை எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கிறேன்னா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா. அதனால் நீங்களும் வந்து இதே மாதிரி பரிகாரத்தை பற்றி மட்டும் சொல்லுங்கள், ஆனால் நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுருக்கிறத சொல்லாதீங்க. அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம், இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னுட்டு. இந்த வசம்பாகட்டும் நாணயமாகட்டும் இது அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஒன்றும் ஆகாது. நாணயத்துக்கு எதுவுமே ஆகாது. வசம்பு பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து பார்க்கும்போது கொஞ்சம் பவுடர் மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் நீங்கள் அந்த பழைய வசம்பை எடுத்துகிட்டு கால்படாத இடத்துல போட்டுட்டு இதே போல் ஒரு திங்கட்கிழமை நாளாக பார்த்து இதே பரிகாரத்தை நீங்கள் மறுபடியும் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ அரிசி பானையை நடுவில் க்ளீன் பண்ணுற மாதிரியோ இல்லை புதுசாக அரிசி மாற்றுற மாதிரியோ இருந்துச்சுன்னா கூட அந்த வசம்பை எடுத்து பாருங்கள். அதனுடைய தன்மையில் எதுவும் மாற்றம் இல்லை அப்படின்னா அந்த பழைய வசம்பியை நீங்கள் பயன்படுத்தி மேலே அரிசி வந்து கொட்டி வச்சுக்கோங்க. இல்லை அது கொஞ்சம் பூச்சி வர மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை மாற்றிட்டு வேறு ஒன்று வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.